தூபம் போலென் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளுமையா. மாலை பலி போலென் கைகளை உயர்த்தினேனையா. தூபம் போலென் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளுமையா. மாலை பலி போலென் கைகளை உயர்த்தினேனையா. உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளுமையா. மாலை பலி போலென் கைகளை உயர்த்தினேனையா. என் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டால் நிலை நிற்க முடியாதையா. என் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டால் நிலை நிற்க முடியாதையா. மன்னிப்பு தருபவரே, உம்மைத்தான் தேடுகிறேன். மன்னிப்பு தருபவரே, உம்மைத்தான் தேடுகிறேன். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளுமையா. மாலை பலி போலென் கைகளை உயர்த்தினேனையா. விடியலுக்காய் காத்திருக்கும் காவலனை பார்க்கிலும். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலனை பார்க்கிலும். என் நெஞ்சம் ஆவலுடன் உமக்காய் ஏங்குதையா. என் நெஞ்சம் ஆவலுடன் உமக்காய் ஏங்குதையா. உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளுமையா. மாலை பலி போலென் கைகளை உயர்த்தினேன் ஐயா. ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, இதோ ஏசாயா 59வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் இப்படியாக சொல்கிறது. அப்பா, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆமீன். தகப்பனே, அப்பா, இந்த காலை வேளையில கூட தகப்பனே, அப்பா, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக, மீறுதல்களுக்காக, பாவங்களுக்காக, துணிகரமான பாவங்களுக்காக அப்பா
உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் தகப்பனே. எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள், மீறுதல்கள், துணிகரமான பாவங்கள் எங்களுடைய ஜெபத்துக்கு தடையா இல்லாதபடிக்கு எங்களை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே. அப்பா, எங்களுடைய பாவங்கள் தான் தகப்பனே உமக்கும் எங்களுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது தகப்பனே. அப்பா, நீங்க சொல்லி இருக்கிறீங்க, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாயிருங்கள் என்று தகப்பனே. நிச்சயமாகவே தகப்பனே, இந்த உலகத்துல எங்களுடைய பலனால், எங்களுடைய பராக்கிரமத்தினால் பரிசுத்தமாய் வாழ நிச்சயமா முடியாது தகப்பனே. உம்முடைய உதவி நிச்சயமாய் எங்களுக்கு தேவைப்படுகிறதப்பா. நீங்க சொல்லி இருக்கிறீங்க, நான் உங்களை பரிசுத்தமாகிற கர்த்தர் என்று. இந்த காலை வேளையிலும் கூட என் தகப்பனே, எங்கள் எல்லோருடைய பாவங்களையும் நீங்க கழுவி சுத்திகரிங்க தகப்பனே. எங்களுடைய ஜெபங்களுக்கு எங்களுடைய பாவங்கள் குறுக்கே நிற்காதபடிக்கு, தடையாய் நிற்காதபடிக்கு, மதிலை போல நிற்காதபடிக்கு எங்களுடைய பாவங்களை நீங்க சுட்டெறியும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய அக்னியால் எங்களுடைய பாவ கரைகளை சுட்டெறிங்க தகப்பனே. உமக்கு பிரியமில்லாத பாவங்களை நாங்கள் செய்யாதபடிக்கு, உமக்கு பிரியமான பரிசுத்த பாதையில் நடக்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு விசை கூட எங்களை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே. மோசேயுடைய ஜெபத்தை கேட்ட தேவனே, சாலோமோனுடைய ஜெபத்தை கேட்ட தேவனே, ஏலியாவின் ஜெபத்தை கேட்ட தேவனே, யாக்கோபுடைய ஜெபத்தை கேட்ட தேவனே, ஈசாக்குடைய ஜெபத்தை கேட்ட தேவனே, யோபுவின் ஜெபத்தை கேட்ட தேவனே, இப்படியாக எத்தனையோ பக்தருடைய ஜெபத்தை கேட்டு மகத்தான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நீங்க செஞ்சிருக்கிறீங்கப்பா. இதோ எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எங்களுடைய பாவங்களை கழுவி எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்டு எங்களுடைய வாழ்க்கையிலும் தகப்பனே மகத்தான வல்லமையான பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த உலகத்துல யாரும் நீதிமான் அல்லாததினாலே இந்த அடியனை நியாயம் தீர்க்க வராதையும் என்று தாவீது சொன்னது பிரகாரமாக உம்மை தவிர இந்த உலகத்துல பரிசுத்தமுள்ளவர், நீதி உள்ளவர் அப்பா யாருமே இல்லை தகப்பனே. நாங்கள் பாவிகளாய் இருக்கிறோம், கொஞ்சத்துல உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறோம் தகப்பனே. அந்த கொஞ்சத்துல கூட தகப்பனே நாங்க உண்மையா இல்லைனா உம்முடைய சீஷர்கள் என்று அழைக்கப்படுவதற்கு எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை தகப்பனே. நீங்க சொல்லி இருக்கிறீங்க, கொஞ்சத்துல உண்மையுள்ளவர்களை நான் அநேக காரியங்களுக்கு அதிபதியாக்குவேன் என்று தகப்பனே. அதே போல கொஞ்சத்துல உண்மையுள்ளவர்களாய், உம்மை பின்பற்றுகிற பிள்ளைகளாய், உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற பிள்ளைகளாய் எங்களை நீங்க மாற்றுங்க தகப்பனே. இதோ இந்த நாள் முழுக்க உம்முடைய வேதத்தின் வெளிச்சத்துல, சமாதானத்தின் பாதையில, நீதியின் பாதையில, சத்தியத்தின் பாதையில எங்களை வழிநடத்துங்க தகப்பனே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உம்முடைய திருமகன் நேசப்பான் மூலம் ஒருவருக்கு செலுத்தி இந்த ஒரு சிறு ஜெபத்தை என்னோட இரட்சகர் மீட்பருமாகிய தகப்பனுமாகிய ஏசப்பான் மூலம் ஜெபிக்க